Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. அவனை தேடி வந்ததுக்கு எனக்கு நல்ல பாசத்தை காட்டிட்டான். நல்ல பாசத்தை காட்டிட்டான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க. என்னால விடுங்க. நான் போறேன். என்ன ஜானு? அத்தை 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 நில்லுங்க அத்தை. நான் சொல்றத கேளுங்க. உள்ள வாங்க. விடு. என் புள்ளையே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்புறம் நீ என்ன? போ. அத்தை அத்தை என்ன கௌதம், உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? ஏன் அத்தை இப்படி வார்த்தையால கொல்றீங்க? பாவம், எப்படி அழுதுட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? ஜானு வெளியே அழுதுட்டு போறாங்க, நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். எப்பவும் ஜானு எது சொன்னாலும் நான் மறுத்து பேசவே மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சே அவங்க மனசை காயப்படுத்திட்டேன். இத நான் வேணும்னு தான் பண்ண இலக்கியா. வேணும்னு பண்ணீங்களா? என்ன சொல்றீங்க கௌதம்? ஜானு என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவே தொடர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது, அதை பார்த்து நமக்கும் நிம்மதி இருக்காது. ஜானு என்ன மறந்தாதான் ரெண்டு வீடும் சந்தோஷமா இருக்க முடியும். அதான் அப்படி பேசின. இனிமே ஜானு என்ன மறந்துட்டு கார்த்திக் ஐஸ்வர்யாவோட சந்தோஷமா இருக்கட்டும். கௌதம், குட், சூப்பர் அஞ்சலி. எப்படிப்பா நீங்க சொன்ன மாதிரி கௌதம் கிட்ட டாக்குமெண்ட்ல கரெக்ட்டா கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேனா? ஆமாம்மா, எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ இத பத்தி போன்ல சொன்னப்ப நானும் தாட்சாயணியும் சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப டாக்குமெண்ட கண்ணால பார்த்ததும் சின்ன சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. இந்த டாக்குமெண்ட கையில பிடிக்கிறப்ப ஏதோ கௌதமியை என் கைக்குள்ள வச்சு அடக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுமா. அஞ்சலி, உண்மையிலேயே நீ பெரிய வேலை பண்ணிருக்க. செம பிரில்லியன்ட். தேங்க்ஸ் மா. அப்பா, அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் தானே? ஆமாம்மா, இந்த டாக்குமெண்ட்டை வச்சு சொத்தெல்லாம் உன் பேருக்கும் கார்த்திக் பேருக்கும் மாத்தணும். ஏப்பா, வெளியில விசாரிச்சு பார்த்ததுல கௌதம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. இல்ல இந்த டாக்குமெண்ட் மட்டும் போதுமா? ஹேய், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. எங்க பவரை வச்சு கௌதம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வராமலேயே ஸ்மூத்தா சொத்து மொத்தத்தையும் உங்களுக்கு வர மாதிரி நாங்க பண்ணி தரோம். கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. அப்ப கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுக்கு நானே எஜமானி ஆக போறேன். எப்பப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம்? பண்ணலாமா, பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குமா. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? அது இந்த சொத்து உன் கைக்கு வரதுக்கு நாங்க கேரண்டி தர்றோம். ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் செஞ்சு கொடுக்கற எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணும்ல. லாபமா? புரியலையா அஞ்சலி? செஞ்ச வேலைக்கு ஃபீஸ் கேக்குறோம். ஃபீஸா? ஆமாம்மா, உனக்கு வரப்போற சொத்துல எங்களுக்கு ஜஸ்ட் 20% ஷேர் வேணும். 20%? என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன மக மாதிரி நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைச்சேன். இப்ப சொத்துல பங்கு கேக்குறீங்க, அதுவும் 20%. எப்படிப்பா? அம்மா, உன்னை எங்க சொந்த மகளா நினைச்சதுனாலதான் ஜஸ்ட் 20% ஷேர் கேக்குறோம். இதுவே மத்தவங்களா இருந்தா 50% டிமாண்ட் பண்ணிருப்போம். கேட்கலாம் மாட்டோம்.
அது சரி, அப்ப நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. பாவம். நாங்க தானே கௌதமோட எதிர்ப்பையும் மீறி கார்த்திக் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பணக்கார வீட்டுல உன்னை மருமகளாக்கணும். இப்ப கௌதமோட சொத்தை இல்லீகலா மூவ் பண்ணி உன் பேருக்கு மாத்தவும் போறோம். இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல. ஏம்மா, இந்த அப்பாக்கு ஜஸ்ட் 20% தர மாட்டியா? அஞ்சலி, உனக்கு நாங்க மட்டும் இல்லனா நீ உங்க அம்மா வீட்ல அன்றாட செலவுக்கு கூட திண்டாடிக்கிட்டு இருப்ப. இப்ப ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்க தானே காரணம். எங்களுக்கு தரதுக்கு போய் இவ்ளோ யோசிக்கிற? அது இல்லம்மா, நீங்க கேக்குற ஷேர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். என்ன அஞ்சலி, என்னமோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து மாதிரி இப்படி ஃபீல் பண்ற? சும்மா வர சொத்து தானே, அதுல கொஞ்சம் தரதுக்கு உனக்கு வலிக்குதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. கௌதம் வீட்லயே இருந்திருந்தான்னா இந்த சொத்துல பாதி தான் உங்களுக்கு வரும், முழுசா வராது இல்ல. இப்ப முழுசா வருது. அதுல ஜஸ்ட் 20% அப்பாவோட டிமாண்ட், அம்மாவோட டிமாண்ட். இங்க பாரு, இப்ப நாங்க இதுல இருந்து விலகிட்டோன்னு வெயி, உனக்கு 10 பைசா கூட கிடைக்காது. உனக்காக தான் நாங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். நாங்க கேட்டது நீ செஞ்சனா எங்க சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும். அதுக்கான விலைய நீ கொடுத்துதான் ஆகணும், புரியுதா? சரிங்கம்மா, சரிங்கப்பா. வர சொத்துல 20% நீங்க எடுத்துக்கோங்க. அது குட் குட், தட் இஸ் a good deal. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. இனி நீ சந்தோஷமாயிரு. ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு சொத்தை உன் கையில கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இரு. அஞ்சலி, ஹாப்பியா இரு. வலையில கரெக்டா வந்து மீன் சிக்கிடுச்சு. சிக்கிருச்சு, வசமா சிக்கிடுச்சு. ஷேரை கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கலாமோ? பார்க்கலாம். ஃபியூச்சர்ல மொத்த சொத்தையும் வாங்கிடுவோம், வாய்ப்பு இருக்கு. இலக்கியா, சீக்கிரமா வா, பசிக்குது. வரேங்க. அம்மா, என்ன குழம்பு வச்சிருக்க? அமைதியா இருக்கு. என்ன சவுண்டே காணோம்? அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஏய், என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதில் பேசாம போய்கிட்டே இருக்க. நான் ஏன் பதில் பேசணும்? ஏய் இலக்கியா, இரு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. நீங்க எல்லா விஷயத்தையும் ஓப்பனா என்கிட்ட சொல்றீங்களா? உன்கிட்ட எதை நான் மறைச்சேன்? சொத்தை எழுதி கொடுத்ததை ஏன் என்கிட்ட சொல்லல? எல்லாத்துலயும் என்கிட்ட வெளிப்படையா இருக்கிற நீங்க இந்த விஷயத்தை மட்டும் ஏன் மறைச்சீங்க? அது வந்து சொத்தை எழுதி கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் தரப்போறேன்னு சொன்னா நான் என்ன தடுக்கவா போறேன்? ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டீங்க? இல்ல, சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. பின்ன இது ஏன் சொத்து, நான் யாருக்கு வேணா எழுதி வைப்பேன், அதை ஏன் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க? அதனால தானே சொல்லாம விட்டீங்க. ஏய், என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி பேசுறது? அத்தை வந்து என்ன கேக்குறாங்க, உன் புருஷன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்த விஷயம் உனக்கு தெரியாதான்னு கேட்டப்போ எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அத்தை நம்பவே இல்ல தெரியுமா? சொத்து வேண்டான்னு டாக்குமெண்ட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொரியர்ல அனுப்பியிருக்கீங்க. ஆனா அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? சொல்லுங்க. ஏய்,
நான் எந்த கொரியரும் அனுப்பவே இல்ல. அஞ்சலி வந்தா டாக்குமெண்ட்ல கையெழுத்து கேட்டா போட்டு கொடுத்தாரு. அஞ்சலி வீட்டுக்கு வந்தாளா? ஏங்க என்ன சொல்றீங்க? அஞ்சலி இங்க வந்தாளா? அவளுக்கு எப்படிங்க நம்ம வீடு தெரியும்? ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து கையெழுத்து வாங்கினா போயிட்டா. விடு, நம்ம சாப்பிடலாம், பசிக்குது. என்னங்க இது? தோண்ட தோண்ட ஒவ்வொன்னா வெளியே வருது. முதல்ல சொத்தை எழுதி கொடுத்தத மறைச்சிங்க. இப்ப பார்த்தா அஞ்சலி வந்ததே மறைச்சிருக்கீங்க. இன்னும் என்னென்ன மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏய், சும்மா மறைச்ச அதே சொல்லி கடுப்பேத்தாத. சும்மா என்ன குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த கார்த்திக் பையலும் தான் வந்திருந்தான். வீடு வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வராம வெளியே தள்ளி நின்னுகிட்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி அஞ்சலி அனுப்புனான். ராஸ்கல். சரி, நமக்கு எதுக்கு அந்த சொத்தை நானும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டேன். இந்த பாரு, எனக்கு உரிமை இல்லாம போனதுக்கு நாம ஏன் வருத்தப்படணும்? முதல்ல சாப்பிட விடு. இப்ப இவ்ளோ பேசுறீங்கல்ல? அப்பவே நடந்ததெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, விட. அதுவும் நான் கேட்டதுக்கு அப்புறம் தானே சொன்னீங்க. இல்லன்னா அப்படியே மறைச்சிருப்பீங்கல்ல. கடவுளே. இந்த பாரு, மறுபடியும் நான் மறைச்சேன்னு சொல்லாத. அது நமக்கு சம்பந்தம் இல்லாத சொத்து. அதை எழுதி கொடுத்ததும் தான் என் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. அதான் நான் அதை எப்பவோ மறந்துட்டேன். அத பத்தி உன்கிட்ட சொல்லி உன்னை ஏன் டென்ஷன் ஆக்கணும் தான் அந்த பிரச்சனைக்கு அப்பவே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். இலக்கியா, நீ அந்த பிரச்சனையை விடு. சாப்பாடு ஆறிக்கிட்டே இருக்கு, வா உட்கார் சாப்பிடலாம். இல்லங்க, அந்த அஞ்சலி ஏதோ பண்ணிருக்கா. அவ ஏதோ சதி பண்ணிருக்காங்க. உங்களை சீட் பண்ணி சொத்தை எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கி அதை நேரடியா வீட்டுக்கு கொண்டு போகாம நீங்களே கொரியர்ல அனுப்பி வச்ச மாதிரி டிராமா ஆடி எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அவளை சும்மா விடக்கூடாதுங்க. சரி, அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், விட. நாமளே இந்த வீட்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டோம். அப்புறம் எதுக்கு நமக்கு அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எதுங்க தேவையில்லாதது? நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அந்த அஞ்சலியும் ஒரு காரணம். அவளே அனுப்பி விட்டுட்டு அவளே வீடேறி வந்து சொத்தையை எழுதி வாங்கிட்டு போவாளா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவள கடவுளே, விட்டு தொலைங்க. எல்லாமே உங்களால தாங்க. அந்த அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வந்தப்பவே நீங்க எனக்கு போன் பண்ணிருந்தா உடனே நான் வந்திருப்பேன்ல. சரி, வந்து என்ன பண்ணிருப்ப? என்னது? என்ன பண்ணிருப்பேனா? நான் இருந்தா கையெழுத்து போட விட்டுருப்பேனா? அப்பவே தடுத்திருக்க மாட்டேன். தடுத்திருப்பியா? எதுக்கு தடுக்கணும்? நான் தான் அந்த சொத்தை வேணான்னு விலைக்கு இங்க வந்துட்டேன்ல. அப்புறம் அந்த சொத்து எதுக்கு என் பேர்ல இருக்கணும்? இல்ல, அந்த சொத்தை யார் பேர்ல எழுதி வாங்கினா எனக்கு என்ன? இங்க பாருங்க, சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க. நீங்க சொத்து வேண்டான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தத என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு சொத்து சொத்துன்னு அதே பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அந்த சொத்து வேணுமா? அதை வச்சு நல்லா சொகுசா வாழணும்னு ஆசைப்படுறியா? ஏங்க என்ன பேசுறீங்க? நான் சொத்துக்கு ஆசைப்படுறவளா? இத பாரு, நான் அப்படி சொல்லல. ஏன் திரும்ப திரும்ப சொத்து சொத்துன்னு பேசிக்கிட்டு இருக்க? அதான் நான் உன்னை அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன போய் சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு சீப்பா எடை போடுறீங்களா? சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவளா இருந்தா நான் எதுக்குங்க அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு உங்களோட இந்த சின்ன வீட்ல இருக்க போறேன்? அஞ்சலி உங்களை ஏமாத்திட்டாங்கிற கோவத்துல தான் நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க இல்ல? அப்போ சொத்துக்கு ஆசைப்படுற அஞ்சலியும் நானும் ஒன்னா? சொல்லுங்க. சும்மா நான் சொல்றது கேட்காம கத்திக்கிட்டு இருக்காத. ஷோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? சும்மா மழுப்பாதீங்க. சரி, இப்ப சாப்பிடலாமா வேணாமா? நீங்களே நல்லா சாப்பிடுங்க. அப்ப நீ அதான் வார்த்தையால என்ன கொன்னுட்டீங்கல்ல. இனி எங்க சாப்பாடு இறங்கும். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏய், அப்ப எனக்கும் சாப்பாடு வேணாம். கோவத்துல சாப்பாடு
சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனா வயிறு பசியில கத்துதே. நம்ம நிலைமையே எப்படின்னா, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த கௌதம் பாவம் என்ன பாடுபடுறாருன்னு தெரியல. என்ன மனுஷன் விருந்துக்கு போய் ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி சுகமா தூங்கிட்டு இருக்காரு. ஒன்னும் புரியலையே. ஒரு மனுஷன் எதுல வேணாலும் வீம்பு பண்ணலாம், ஆனா சாப்பாட்டுல மட்டும் வீம்பு பண்ணவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் இப்பதானே புரியுது. கடவுளே, பசி உயிர் போகுது. இதுக்குதான் சாப்பிடும்போது சண்டை போடவே கூடாதுங்கிறது. அப்படி சண்டை போட்டோம் இந்த மாதிரி தான் வயித்த தடவிட்டே கிடக்கணும். சாப்பாடு வேற நல்லா கமகமான வாசமா இருந்துச்சு. சாப்பிட்ற நேரத்துல வம்பு எடுத்து கடைசியில நானும் சாப்பிடாம அவளும் சாப்பிடாம இப்படி பசியோட கிடக்கமே. தூங்கிட்டாளா? என்ன அற உயிராக்கிட்டு எப்படி தூங்குறா பாரு அவ. ரொம்ப மோசமா தான் நடத்துறான். ஆஹா, இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும். யார் இந்த இடத்துல? இவதானா? என்ன இப்ப எதுக்கு ஒரே வீட்ல பக்கத்துல இருந்துட்டு போன் பண்ற? நமக்குள்ளதான் சண்டை நடக்குது இல்ல? அப்புறம் எப்படி நேர்ல பேசுறது? அதான் போன் பண்ண. அதென்ன நமக்குள்ள நடந்த சண்டை நீ என்னையும் சேர்த்துக்கிற? இதே நீ என்கிட்ட போட்ட சண்டை, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓஹோ, அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட். நான் தான் தப்பு பண்றேன், அப்படிதானே? ஆமா, அப்படித்தான். ஆசையோட சாப்பிட வந்தவன இப்படி பசியோட படுக்க வச்சிட்டிய. நான் மட்டும் என்ன ஃபுல் கட்டு கட்டிட்டு ஏப்ப விட்டுட்டா படுத்துட்டு இருக்கேன். சரி, அஞ்சலி மேட்டரை சொல்லாம விட்டது உங்க தப்பு தானே. ஒரு சாரி கேட்க உங்களுக்கு தோணுதா? என்னது? நான் ஏன் சாரி கேட்கணும்? தேவையில்லாத மேட்டரை ஊதி பெருசாக்கிட்டோமேன்னு நீ தான் என்கிட்ட சாரி கேட்கணும். ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ ஈகோ இருக்க கூடாதுப்பா. யாருக்கு ஈகோ? நீ தாண்டி ஈகோக்கு ஹோல்சேல் டீலரு. என்னது? டீயா? ஆமாண்டி, அப்படி தாண்டி சொல்லுவேன். டி 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 டி. ச்சே, உங்களுக்கு போய் ஃபோன் பண்ண பாருங்க. என்ன சொல்லணும் தெரியுதுல? எதுக்கு ஃபோன் பண்ண? ஏதோ பசியோட கிடப்பீங்களே, அதான் சாப்பிடலான்னு கூப்பிட ஃபோன் பண்ணேன். ஓஹோ, இது ஏன் மேல இருக்கிற அக்கறையா இல்ல உன்னால பசி தாங்க முடியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே. நாளா 2 நாள் ஆனாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம இருப்பேன். ஆனா உங்களால முடியாதே. ஓ, அப்ப நான் சோத்துக்கு செத்தவன். ஹலோ, இந்த பாரு, ஐம்புலன்களையும் கட்டி ஆள்றவனா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா? ஏய், சும்மா எந்திரி. இந்த பாரு, எனக்கு ஒரு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். சும்மா நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கதா? கௌதம், கௌதம், பெத்திக்கிட்டு என்ன இது? இந்த மனுஷன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காரே. ஒருவேளை நான் தான் அஞ்சலி விஷயத்த பேசி கௌதம வம்பெடுத்துட்டேனா? சச்சா, நான் பேசினதெல்லாம் கரெக்ட் தான். அவர் மேலதான் தப்பு இருக்கு. பசிக்குது. ஒருவேளை அஞ்சலி விஷயத்த இலக்கிய கிட்ட சொல்லாம விட்டது ஏன் தப்பு தானா? சச்சா, நான் ஒன்னும் அதை வேணும்னு மறைக்கலையே. அப்ப இன்னைக்கு விடிய விடிய பட்னி தானா? பசிக்குதே. பசி மயக்கம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இப்பதான் எனக்கு அர்த்தம் தெரியுது. மாட்டிக்கிட்டேனே.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.